தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்ன விஷயங்களுக்காக, அல்ப விஷயங்களுக்காக ஈகோ பார்க்காதீங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். சொத்து வாங்குறது, விற்கிறது, இல்லை யாருக்காவது டாக்குமெண்ட்ஸில் சிக்னேச்சர் எவிடன்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது, டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு வேலை கையில் கன்ஃபார்ம் ஆகாமல், ஆஃபர் லெட்டர் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா நடக்கிறது உங்களுக்கு அஷ்டமத்து சனி, திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்களை சுத்த விட்டுருவார். இந்த 2026 உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், சில திருப்பங்கள் நடக்கும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தாண்டு ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். சிம்ம ராசியிலே பிறந்த மகம், பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான 2026க்கான நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம். மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026க்கான நட்சத்திர பலனை பார்க்கலாம். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் நீங்கள். ஆனால் உங்களுடைய கோபத்துக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். இந்த 2026 பார்த்தோம்னா சாதிக்கணும் அப்படின்னு ஒரு எய்மோட இருக்கின்ற நட்சத்திரக்காரர்களில் நீங்கள் முதன்மையானவர். ஆனால் உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் நல்லா யோசித்து பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கும்பொழுது, பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஃபினான்ஷியலாக எப்போவுமே பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணணும் அப்படின்னு கங்கணங்கட்டி இறங்கி பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே சில நேரத்தில் அவசரப்பட்டுருவீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணுறது நல்லது. தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்ன விஷயங்களுக்காக, அல்ப விஷயங்களுக்காக ஈகோ பார்க்காதீங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். அதே மாதிரி பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. இந்த வருஷம் ஜாபை பொறுத்தவரையில் யாருக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர், கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா சம்மந்தமான துறையில் இருப்பவர்கள், ஆங்கரிங்காக பண்ணுறவர்கள், விஜே, ஆர்ஜே, டிஜே, இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரும் ஒரு வருஷமாக அமையும். ஆனால் சில நேரத்தில் என்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலே அப்படின்னு மனசில் இருக்கும். மனம் தளர வேண்டாம். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் தரக்கூடிய வருஷமாக அமையும். இந்த வருஷம் பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து வாங்குறது, விற்கிறது, இல்லை யாருக்காவது டாக்குமெண்ட்ஸில் சிக்னேச்சர் எவிடன்ஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. வாகனங்களால் சில செலவுகள் சேரும். அதே மாதிரி யாருக்கும் ஃப்ரீ கன்சல்டிங் பண்ணுறது, ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு சில டிசப்பாயின்மெண்ட்டான விஷயங்கள் நடக்கக்கூடும். மனம் தளர வேண்டாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடினா கூட இன்னொரு கதவை ஆண்டவன் எப்போவுமே திறப்பார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கணும். காதல் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக அமையும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சில பேருக்கு டிலே ஆகிட்டு இருக்கும். அவர்கள் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. நட்பு வட்டாரத்தில் கவனம் தேவை.
அரசியல்வாதிகள், சமூக சேவை, சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கும், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். சில பேர் நினைப்பீங்க, இந்த கட்சியில் இருக்கிறேன் ஆனால் சரியான ஒரு ரெக்கக்னிஷன் கிடையாது, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே எனக்கு சரியான ஒரு இது கிடையாது அப்படின்னு நினச்சி வேறு கட்சிக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுப்பீர்கள். அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள வருஷமாக இருக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதை பயிர் செய்யணுமோ அதை பயிர் செய்கிறது நல்லது. வீடு, இடம், நிலம், மனை, காணி, பூமி சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும். அது சம்பந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த வருஷம் நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிப்பட அல்லது விடுபட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் ஊதா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். பூரம் நட்சத்திரம் 2026க்கான நட்சத்திர பலனை இப்பொழுது பார்க்கலாம். பூர நட்சத்திரம் சுறுசுறுப்பான நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், போராடி ஜெயிப்பவர்கள், ரசனை மிக்கவர்கள். எப்போவுமே உங்களுக்கு கலை, இலக்கியம், ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கும். அது சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக அமையும். குடும்பத்திலே சில குழப்பங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. உங்களுடைய ஆரோக்கியம், ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களையும், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைகள் சில நேரத்தில் எதிர்பார்ப்புகள் கூட இருக்கும் அவங்களுக்கு. அதை எப்படியாவது நம்ம பண்ணி கொடுக்கணும், அவங்க நினைக்கிறத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சது பண்ணுவீங்க. அதுக்காக பல விஷயங்களை நீங்கள் சகிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரையிலே பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரும். கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது, டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையிலே பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் எலக்ட்ரிக்கல், ஹார்ட்வேர், கோல்டு, சில்வர், ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பிபிஓ, கால் சென்டர், பேச்சை தொழிலாக வைத்திருப்பவர்கள், டெலிகாலராக இருக்கிறவங்க, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அடக்கி வாசிக்கிறது நல்லது. தெரியாத பிஸ்னஸுக்குள்ளே போய் இறங்காதீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பணம் வச்சுருந்தா கூட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கணும். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அந்த பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் மைனஸ். அது தெரியாமலே நிறைய பேர் போய் பிஸ்னஸ் பண்ணி தான் நிறைய பேர் இன்றைக்கி அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகாமல் போட்ட பணமும் போகிறதுக்கு காரணம். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் பண்ணுறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் சில பேருக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். இந்த வேலையை விட்டுற போகிறேன் அப்படின்னு மனசில் ஓடும். அவசரப்படாதீங்க. இன்னொரு வேலை கையில் கன்ஃபார்ம் ஆகாமல், ஆஃபர் லெட்டர் இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் வேலையை விட்டுறாதீங்க. ஏன்னா நடக்கிறது உங்களுக்கு அஷ்டமத்து சனி, திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்களை சுத்த விட்டுருவார். அதனால் அவசரப்பட வேண்டாம். ஸோ பொறுமை, நிதானம், அமைதி தேவை. ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ண வேண்டிய விஷயங்களை ஸ்லோவாக பண்ணுங்கள். அது ஒன்றே போகிறோம். இந்த வருஷம் நீங்கள் நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு அமைந்திரும். இந்த வருஷத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய, நிம்மதி கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் ஊதா. இந்த வருஷம் உங்களுக்கு அமைதி, தன்னம்பிக்கையும் தரக்கூடிய வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026க்கான பொது பலனை பார்க்கலாம். நீங்கள் போராடி ஜெயிக்க பிறந்தவர்கள். வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயங்களை கரெக்டாக பண்ணிடுவீங்க. இந்த 2026இல் உங்களுக்கு
சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும், சில திருப்பங்கள் நடக்கும். ஆனால் சில விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டி இருக்கும். அது உங்களுக்கு புதுசு கிடையாது, ஏற்கனவே உங்களுக்கு பழகின விஷயம்தான். இந்த வருஷம் மாணவர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக சில பேர் எய்ம் வச்சுருப்பீங்க, நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த காலேஜ், இந்த யூனிவர்சிட்டி இல்லை டீம் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், இந்த ஊரில் போய் படிக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஆட்டோமொபைல், மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் எப்படிப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்கானிக்கல் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், சிவில் என்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர், இன்டீரியர் டிசைனர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் திருப்பத்தையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே ஆஃபீஸ் ப்ரெஷர் நிறைய இருக்கும், ஆனால் அதை எப்படியோ சமாளித்து அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க. இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணும், இல்லை கேரியர் ஷிஃப்ட் பண்ணணும், உங்கள் ப்ரொஃபஷனையே ஷிஃப்ட் பண்ணணும் கூட சில பேருக்கு மனசில் தோணும். உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. உத்தர நட்சத்திரத்திலே 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நடக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் திருப்தியை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சமூக சேவையிலே நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிப்பீர்கள். யாரை பிடிச்சா எந்த வேலை நடக்குங்கிறத கரெக்டாக இந்த வருஷம் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். விவசாயிகளுக்கு நன்மையை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் அனுகூலமான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு, உங்கள் கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வருஷம் நீங்கள் போராடி ஜெயிக்க வாழ்த்துக்கள். இதுவரை சிம்ம ராசியிலே பிறந்த மகம், பூரம் மற்றும் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். நன்றி. இதுவரை 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.